சந்திப்பு நேயர்களுக்கு வணக்கம். சந்திப்புகள் அப்படின்னாலே ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். அதுலயும் ஒரு சிலருடைய சந்திப்புகள் நம்மள ரொம்பவே பிரமிக்க வைக்கும். அவரா எப்படிப்பா இந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு கொடுப்பாங்க. அப்படிதான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தொடர்ச்சியா இந்த ரஜினி மேனியா அப்படி இந்த ரஜினி ஃபீவர் அப்படிங்கிறது கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்பயுமே தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கும். இந்த முறை உலகம் முழுக்க ஏன் ஒரு விமானமே பறந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டாரை தாங்கினா மிக இல்ல. இந்த நேரத்துல பேசும்போது படம் ரிலீஸ் ஆயிருச்சு, படத்தை பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, பல கான்ட்ரோவர்சிஸ், படம் நல்லா இருக்கு இல்ல அதை பத்தி ஃபேஸ்புக் ட்விட்டர்லயும் நம்ம தான் அந்த படத்தை கிரியேட் பண்ண மாதிரி பல விஷயங்களை பேசியாச்சு, ரிவ்யூ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப அந்த படத்தை கிரியேட் பண்ணவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம். சரி, அவர் அணுகலாம், படத்தை பத்தி முன்னாடியே பேசணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா படம் வெளியாகிற வரைக்கும் நான் எங்கேயும் பேச மாட்டேன், எப்படியும் பேச மாட்டேன் நீங்க அப்படின்னு ரொம்ப ஹோல்ல இருந்தாங்க. அண்ட் இப்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம இந்த இன்டர்வியூ பண்றோம்னு சொல்லியிருக்காரு. வெரி ஹாப்பி டு வெல்கம் ரஞ்சித். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சோ இந்த ரஜினி மேனியா, அந்த ரஜினிசம் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அவரு இஸ் அ வெரி பாப்புலர் ஹீரோ. அவர் படம்னாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்றது இருக்கு. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நாங்க பண்ண எல்லாமே ஆடியன்ஸ் பிடிச்சதுனால இது ஏதோ வேற எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஃபிளைட்ல இருக்கிறதுல எனக்கு அதுல நிறைய விஷயங்களும் நமக்கு உடன்பாடும் இல்லை. ஏன்னா அதிகப்படியான விளம்பரங்களை நம்ம விரும்புவதும் இல்லை. ஏன்னா ரஞ்சித் அப்படின்னாலே எப்பயுமே அந்த அதிகமா இல்லாம கொஞ்சம் செட்டிலா நியூட்ரலா 1 மீட்டர் அதிகமா இருப்பா, இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அதுதான் சொல்ல நம்ம அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனா இது என்னன்னா பொதுவா ரஜினி சார் மேல இருக்கிற ஒரு கிரேஸ் அவரு அப்படின்றப்ப அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட்டப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவரை ரசிக்கிறதுக்கு நிறைய பேருங்க இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்க இதை எதிர்பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பயம் எனக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இருந்தது, ஆனதுக்கு அப்புறமும் இருக்கு. ரஜினி அப்படிங்கிறது ஒரு ஹீரோ அப்படிங்கறத தாண்டி அந்த 3 சொல்லு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பிராண்ட் நம்ம கையாளும் போது 2 விதம் இருக்கு. ஒண்ணு அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடும், இல்ல பெரிய அளவுல நமக்கு நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துரும். சோ அந்த பயம் இருந்ததா முதல்ல பண்ணும்போது? இல்ல, எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த படம் நான் பண்றப்பவே எனக்கு தெரியும் இது யூசுவல் ரஜினி படம் கிடையாது, இது வேற ஒண்ணுதான் நம்ம பண்றோம் அப்படின்னு நான் யோசிச்சுதான் பண்ணேன். எப்படியும் ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் எனக்கு சாதகமா இருக்காதுன்னு நான் ரொம்ப நம்பினேன். அது தெளிவா இருந்தீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே. எனக்கு ஏன்னா அதை பார்த்துட்டு இவன் அதை உட்கிரகிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுதான் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ சயின்ஸ் ஷோ எல்லாம் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் படத்துல வேற ஒண்ணு இருக்கு அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, படத்தோட மூடு பேச ஆரம்பிச்சாங்க, படத்துல இருக்கிற வேற எமோஷனல் பேக்கேஜை பத்தி பேசாம மத்த ஆர்டிஸ்ட பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் படம் இது வேற ஒரு தன்மையை பேசுது, வேற ஒரு இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுதான் பாசிட்டிவ் நமக்கு கொடுத்துட்டு பாத்தீங்களா. முன்னாடி சொன்னது எவ்வளவு ஆப்டா இருக்குன்னு. சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம், அதுவும் இவ்வளவு பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையிலும் 2 ஷோ ஒரு மாதிரிதான் இருந்தா ஒத்துக்கிற அந்த ஆனஸ்டி இருந்ததுல கேமரால. இதுதான் ரஞ்சித். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ரொம்ப செட்டிலான ஒரு ஆள் ரஞ்சித் அப்படின்னு. அப்படிலாம் உண்மை எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசுறத வச்சு எதுவும் உண்மை போய் நன்றாது, அது தெரிஞ்சது தானே. அது பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் பண்ண போறது இல்லை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்தீங்க. அதை தாண்டி சில சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற சில விஷயங்கள் எப்பயுமே எதிர்பார்ப்பா அமைஞ்சிரும். அண்ட் மக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஏதாவது உள்ள பண்ணலாம், சரி இந்த ஒரு விஷயம் பண்ணிக்கலான்ற காம்ப்ரமைஸ் எங்கேயாவது ஏதாவது ஒரு கட்டத்துல இருந்ததா? காம்ப்ரமைஸ் இப்போ என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சி வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு இப்போ எனக்கு தோணுது. அது பண்ணாம வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா நான் இன்னும் செட்டிலா சைலண்டா அதை முடிச்சிருப்பேன். நான் வேற மாதிரி முடிச்சிருப்பேன். நான் அப்போ இப்போ ரென்சர் பண்றப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்துல சரி இதை வேற என்னவா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுதான் அது பண்ணது. சோ ஆனா இதுக்கான ஆல்டர்னேட்டா வேற ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க? இல்ல, இது ஃபர்ஸ்டே எதிரப்பே அவர் தான் இருக்கிறாருன்றப்போ அதை நோக்கி தான் நம்ம போகணும். கபாலி அப்படின்ற அந்த விஷயம், ரிட்டர்ன் ஆஃப் த காளி அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பார்வையில? ஆமா நிச்சயமா. நான் அதான் சொல்றேன், காளின்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காளி அந்த முள்ளுமுலகம் காளி, நான் அதுதான் ரீக்ரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். சார் கிட்ட கூட சொன்னேன், காளி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஆக்டிங்ல அது பண்ணலாம், ரீக்ரியேட்னா அந்த கேரக்டர் கொண்டு வரது இல்லை, ஆக்டிங் சைட்ல. ஏன்னா காளியில அவருடைய இயல்பு தன்மை அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவரோட கோபம் ரொம்ப நியாயமா இருக்கும். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பர்சனை நம்ம ஒரு கோபக்கார ஒரு இளைஞனை அந்த படத்துல நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இதுல என்னன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ரொம்ப எளிமையா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரு வயதானவரை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை நான் யோசிச்சேன். ஒரு டான்ஸ் லைஃப் கிடையாது, a chapter in டான்ஸ் லைஃப். ஆமா ஆமா. இது டான்னா இப்போ கேங்ஸ்டர் மூவி அப்படின்றப்போ கேங்ஸ்டரோட பிரச்சனைக்குள்ள தன்னுடைய பர்சனல் பக்கங்களை பேசுறது தான்.
அது அப்படிதான் நான் முடிவு பண்ணேன். டான் படம் அப்படின்னாலே வந்து ஹைப்பா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ரஜினி அப்படின்ற இமேஜ் அதுல இருக்கும்போது அந்த டானுக்கான ரீச் இன்னுமே அதிகமா கிரியேட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 65 வயதுல இருக்க ஒருத்தரை அந்த 65 வயோதிகராகவே காட்டணும் அப்படின்ற முனைப்பா, இல்ல எனக்கு வேணாம், எனக்கு அவர் எவ்வளவு பெரிய டானா இருந்தாலுமே நான் வந்து இவ்வளவுதான் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய காட்ட மாட்டேன் அப்படின்னு தவிர்த்தீங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இதுல வந்து சாரோட உடல்நிலை சில விஷயங்களையும் யோசிச்சு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி. கபாலீஸ்வரன் அந்த கபாலி அப்படிங்கறது முதல்ல எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி அதோடைய ஃபர்ஸ்ட் அந்த சீட் எங்க இருந்து இருந்தது? கபாலி அப்படின்ற டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சில டைட்டில் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். எல்லா படத்துக்கும் அந்த டைட்டில் வச்சிருவேன் நான். எல்லாத்துக்கும் வந்து கபாலி, காளி, அப்புறம் வந்து மஞ்சள்னு ஒரு டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நான் எழுதுறப்ப சும்மா வச்சுட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணி பார்த்தப்ப நான் அப்படிதான் வந்து இந்த படத்துலயே வந்து நான் வேற சில டைட்டில் வச்சேன். அதுல கபாலியும் சேர்த்து வச்சிருந்தேன். அது என்னன்னு தெரியுமா? சும்மா அந்த வேற டைட்டில்ஸ் என்னவா இருந்ததுன்னா அப்படியா, அது அவர் மஞ்சாதோரன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருந்தேன். மஞ்சாதோரை, மஞ்சாதோரன்னு வச்சேன். அப்புறம் கபிலன் சொல்லிட்டு ஒரு வச்சேன். அப்புறம் கபாலின்னு ஒண்ணு வச்சேன். இப்ப இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அப்புறம் கபாலி தான் வந்து அதுல சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால கபாலிலே வந்து போனோம். இதுக்கு பெயர் அரசியல் சும்மா வந்து இந்த மாதிரியான பெயர்கள் வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னு யோசிக்கிறப்போ பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து கபாலிகள் எல்லாமே குற்றவாளிகள் கட்டலாம் வரப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோக்கு இந்த பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நான் அப்படிதான் நான் வந்து அந்த ஜெனரலா படம் பார்த்துட்டு வந்து அதுக்கு வந்து எதிர்ப்புங்கிறது வேற, டைட்டிலே இதை புகுத்தி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்துதான். டைட்டிலே பேசினாங்கல்ல நிறைய பேர், டைட்டில் இருந்தே வந்து ஏன் இதை வச்சாங்க அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினாங்க. அது என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ட்ரெண்டிங்ல வந்து நம்ம ஒன்ல இருந்தது. இது எல்லாமே வந்து நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமா இப்படி இருக்கும்னு? மகிழ்ச்சின்ற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சார் பேசுறதுனாலே அது பெரிய ரீச் இருக்குன்னு தோணுச்சு. ஆனா டீசர் இவ்வளவு பெரிய ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் அழகா கட் பண்ணது வந்து என்னன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, இது வேற மாதிரி. ஆனா பார்த்தா அது அப்படியே நான் நினைச்சதை விட வேற மாதிரி போயிடுச்சு. அது அதுல அந்த எட்டி உதைக்கிறதெல்லாம் நான் ப்ரொடியூசர் டான்ஸ் சொன்னதுனால தான் அது நம்ம முன்னாடி நீங்க கட் பண்ணது அந்த அது இல்ல, அது வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி டான்ஸ் சொன்னாரு. கமர்ஷியல் எலிமெண்ட். ஆமா, அவர் கேக்குறாங்க, ப்ரொடியூசர் கேக்குறாங்க, நான் மத்தபடி இல்லைன்னா வெறும் மெலோட்ராமாக ஒரு டீசர், வெறும் அந்த டைலாக் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் பேசிட்டு அந்த பேசிட்டு நந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் எங்கேஜ்ல, அது மட்டும் தான் நான் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எட்டி உதைக்கிறது வந்து நம்ம பண்ணணும். அது இவ்வளவு பெரிய ரீச் ஆகும், இவ்வளவு அதனால வேற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தோட இன்னொரு பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸ், அப்புறம் ஒய்ஃப் தேடுறது, ஒய்ஃபோட பெயின், தன்னுடைய உறவுகளை தேடி போறது அப்படின்றத வச்சு ஒரு டீசர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது கடைசியில ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒருவேளை அது ரிலீஸ் பண்ணிருந்தா படத்துக்கு முன்னாடியே வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு மூட் செட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. உணர்வுகளை பத்தி பேசுறப்போ கேமரா நிதானமா தான் போவோம். அது வந்து நம்ம வேகப்படுத்தி காட்ட முடியாது. காட்டினா அதுல எமோஷனல் மிஸ் ஆயிடும். இப்போ வந்து ராதிகாப்தே மீட் பண்றப்போ ஒரு எமோஷனல் நமக்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பில்டப் பண்ணி கூட்டு போனாதான் அந்த இடத்துல அது அந்த பீக் கிடைக்கும். அப்படி கூட்டு போனா அந்த பீக் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த காட்சி வந்து சூப்பராகவே எல்லாரும் பாக்குறப்போ அவ்வளவு கனெக்ட் பண்ணிக்க முடியாத காட்சியா மாறுதுன்னா அதுக்கு முன்னாடிதான் நம்ம தயார்படுத்தி பொறுமையா கூட்டுன்னு போறதுனாலதான் அது நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அது நடக்காது. அப்படி அந்த காட்சியை பத்தி பேசும்போது அந்த மாயநிதி, குறிப்பா அந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இத வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு, அது ஒரே டேக்ல போச்சா இல்ல அதுக்கு வந்து டேக்ஸ் இருந்தது? அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீன். நான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ராதிகாப்தே பேசிட்டேன். அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் டயலாக் எல்லாம் எதுவுமே இல்ல, வெறும் எமோஷனல் தான். நீங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு பாக்குறீங்கன்னா நீ பாத்துட்டு நீங்க அழணும், வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சரி ஓகே அவங்க பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வச்சு ஒரு தனி சிங்கிள் ஷாட் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி சார் வந்தார். ரஜினி சாரையும் அவங்களும் வச்சு 2 பேரையும் வந்து காம்பினேஷன் ஷாட் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப ரஜினி சார் என்ன பண்ணாருன்னா அவங்க தனியா நடிச்சு அழுத சீனை போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப 1 மோர் பண்ணலான்னு வந்து கேட்டு அதுக்கப்புறம் பண்ணதுதான் அவர் கிளிசரின் இல்லாமலே அழுதாரு. ஆக்சுவலி அவ்வளோ ஒரு எமோஷனல தூக்கிட்டு வந்து போட்டு பயங்கரமா பண்ணிட்டு செம்ம சூப்பரா பண்ணாரு. மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பயங்கரமா பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து என்னன்னா அந்த ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னவனே வந்து அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவன் விஸ்வாந்த் கேரக்டர் அவன் வந்து என்னன்னா ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுல சொல்லுவான். வீட்டுல சொன்னோடனே இருந்து வந்து என்ன பண்ணா வேற மாதிரி நடிச்சாரு. நான் சொன்ன எதுவுமே நடிக்க வேணாம் சார், நீங்க கேட்டு அப்படியே நில்லுங்க நீங்க போதும் அப்படின்னு சொன்னாரு. அவரே எதிர்பார்க்கல, ஓகேவான்னு சொல்லிட்டு அப்புறம் நின்னதுக்கு அப்புறம் அது டேக் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது பார்த்து கனெக்ட் பண்ணி பார்த்திருந்தா அவருக்கு தெரிஞ்சது இவ்வளவு பெரிய எமோஷனலா இது வெறும் க்ளோஸ் அப்ல ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தது. அந்த அந்த நடிப்புல வந்து தலைவர் வந்து போய் பார்த்தாரு அப்படின்னீங்க. நீங்க ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டேக் வந்து ஓகே பண்ணி வச்சிருந்தீங்களா அவர் நடிச்ச? அவரோட அது இல்ல நான் அது அவர் பாக்கணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியமான. ஏன்னா இப்ப படத்துல வர ஷாட் செம்ம சூப்பர் ஷாட்டா இருக்கு. அவர் வந்து அப்படியே அவரோட எமோஷனல் வெளிப்படுத்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் வேணும்னு அவர் வந்து ஃபீல் பண்ணிருக்காரு அந்த ஷாட்டுக்கு.